இந்த மகிமை பாபாவால எப்படி செய்ய முடியுது? என்ன மாதிரியான வியாதிகள்லாம் தீருது? வந்து தான் தோன்றி திருநாமத்தை கொண்டு மக்களுடைய துன்ப துயரங்களை துடைத்து அனைவரையும் அரவணைத்து தாயாக அமர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் தான் தோன்றியாவினுடைய விபூதியை உள்ளுக்கு சாப்பிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில வாங்கி கயிறை கட்டி அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து பாபா வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமாக, தாயாக, தகப்பனாக, குருவாக எந்த ஆலயத்திலுமே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, தான் தோன்றி பாபா அப்படின்னாலே தானாக தோன்றினார், அது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பல அற்புதங்கள் நம்ம ஆலயத்தில் நடந்திருக்கு. அதை மக்கள் வந்து கண்கூட அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துருக்காங்க. பல அதிசய அற்புதங்கள் நிகழ்த்திய பாபா வந்து மக்களோட வாழ்க்கையில அன்றாடம் அவங்களுடைய வியாதிகளையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான ரோகங்களையும் கடும் கஷ்டங்களையும் கண்கூட தீர்த்துட்டு இருக்காரு. இந்த மகிமை பாபாவால எப்படி செய்ய முடியுது? என்ன மாதிரியான வியாதிகள்லாம் தீருது மக்களுக்கு? அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்ம பாபா அப்படின்னு சொல்லும்போது தான் தோன்றி தானாக தோன்றி அந்த அவர் வரும்போது அவரு கூட அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொண்டு வந்திருந்தார். அதில் குறிப்பாக எப்படிப்பட்ட ரோகத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த ஊதியை தன்னோட கொண்டு வந்தார். தானாக வந்து தான் தோன்றி திருநாமத்தை கொண்டு மக்களுடைய துன்ப துயரங்களை துடைத்து அனைவரையும் அரவணைத்து தாயாக அமர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் தான் தோன்றி ஆலயம். அதாவது பாபா என்னக்கூடிய வார்த்தை தாயாக, தந்தையாக, நண்பனாக, உற்ற துணையாக, தோழியாக, அதாவது எத்தனை முறை நீங்கள் வந்து அவரை என்ன இடத்துல வச்சுக்கிட்டாலும் அவர் அந்த உருவமாக மாறி நமக்கு அரவணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னம்மா, நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடியது பாபாவுடைய பாதத்தில் ரேகைகள் இருக்கும். எந்த ஆலயத்திலுமே பாபா சிலைக்கு அது கிடையவே கிடையாது. நம்ம ஆலயத்தில் மட்டும் பாபாவினுடைய திருப்பாதத்தில் ரேகைகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கத்திலிருந்து உதிரக்கூடிய அந்த விபூதியை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் பக்தர்களுக்கு தராங்க. எத்தனையோ ஊர்கள்ல இருந்து ஆம்புலன்ஸ் கடைசி தருவாயில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியூ இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் வந்து நின்று பாபாவினுடைய விபூதியை உள்ளுக்கு சாப்பிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில் வாங்கி கயிறை கட்டி அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ணமாக குணமாகி வந்து அன்னதானம் பண்ணுறதை நம்ம கண்கூட பார்க்க முடியும். பாபாவினுடைய விபூதி அங்கே கொடுக்குற விபூதியை வாங்கி வேற விபூதியில் கலந்து சகல சாபங்களும் நிவர்த்தி, சகல ரோகங்களும் நிவர்த்தி, சகல பாவங்களும் நிவர்த்தின்னு சொல்லி அதை உள்ளுக்கு சாப்பிட்றோன்னும் போது கண்டிப்பாக அது கேன்சராக இருந்தாலும் சரி, அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடிய வியாதின்னு கூடிய எப்படிப்பட்ட ரோகமாக இருந்தாலும் சரி, அதே நேரம் வந்து ஊனங்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஊனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய அதி அற்புதமான மருந்து எதுன்னா பாபாவினுடைய அவர் அங்கத்தில் இருந்து உதிரக்கூடிய அந்த விபூதி. கண்கூடாவே பார்க்க முடியும். கதறி அழுது பாபா கிட்ட கையேந்தி அந்த இடத்துல நீங்க பாபா கிட்ட கேட்குறீங்கன்னும் போது அவருடைய ஒவ்வொரு அற்புதங்களை கண்கூட பார்க்க முடியும். எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு அத்தனை மாநிலத்தில் இருந்து அத்தனை நாட்டில் இருந்து அந்த விபூதிக்காக தவம் கிடக்கக்கூடிய பூமி தான் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பூமி. இந்த இடத்துல வந்து பாபா வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வமாக, தாயாக, தகப்பனாக, குருவாக எந்த ஆலயத்திலுமே கிடையாதுங்க. என்ன அப்படின்னா, குருவருளோட திருவருள் சேர்ந்த ஆலயம் எங்கேயுமே கிடையாது. இங்கே பாபாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்களை பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். அதே நேரம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான ஆலயம் காளி பைரவி சந்தி. உள்ள நுழைறீங்கன்னா கை கால் அலம்பிட்டு நேராக வந்து காளி பைரவி சந்தியாண்ட தோஷ நிவர்த்தியை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து பரிமளத்தூணை அணைத்து நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் இருக்கிறீங்கன்னும் போது உங்கள் அங்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வலி எதுவாக இருந்தாலும் அந்த வலியை அந்த பரிமளத்தூண் ஈர்த்துக்கிட்டு உங்களை அப்படியே சாதாரணமாக விட்டுடும். அதுக்கப்புறம் பாபா வந்த இடத்துல அவருடைய திருப்பாதம், அந்த குருவினுடைய பாதத்தை பற்றி அதுக்கப்புறமா அதிகார நந்தி, காலத்தை வென்றவள் காளி, காலனை வென்றவன் காலேஸ்வரன். அப்படிப்பட்ட காலேஸ்வரனை தன்னுடைய 2 கும்பங்களுக்கு மத்தியில் கமலத்தை தாங்கி இருக்கிறார் நந்தியம் பெருமாள்.
பத்மாசனத்துல புலித்தோல்ல அமர்ந்து இருக்கக்கூடிய அவர் 2 கரங்கள் வந்து கமலத்தை தாங்க பச்சை லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். மேல இருக்கக்கூடிய காளேஸ்வரருக்கு பிரதோஷம் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணா பார்த்தீங்க அப்படின்னா நந்தியம்பெருமாள் இதய கமலத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய பச்சலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயத்தை நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இந்த இடத்துல மஞ்ச துணியில காணிக்கை முடிஞ்சு பாபாவினுடைய பாதத்தில் வைத்து நீங்க வேண்டிங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் 48 நாளுக்குள்ள நிறைவேறிடும். 9 வாரம் பாபா கிட்ட வந்து எலுமிச்சங்கனியை மாற்றி மாற்றி வச்சு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இல்லத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டமும் நிவர்த்தியாகும். எப்படிப்பட்ட ரோகமாக இருந்தாலும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இங்கே வந்து நான் சொன்ன முறையில் இத்தனை பூஜைகளை பண்ணி சங்கல்பத்தை செய்து பாபாவினுடைய விபூதியை வாங்கிட்டு போய் காலையில் வெறும் வயிற்றுல நம்பிக்கையோட சாப்பிட்டீங்கன்னா விஞ்ஞானமும் அதாவது வந்து மெய்மறந்து போகக்கூடிய மெஞ்ஞானம் ஜெயித்து நிற்கக்கூடிய தன்மை உண்டு அந்த ஆலயத்திற்கு. அனைவரும் வாங்க. பாபாவின் இடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரோகத்தை சொல்லி கண்ணீர் விட்டு வேண்டி நான் சொன்ன முறையில் செய்து பாருங்க. ரோகத்தை நிவர்த்தி பண்ணி பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க, பல கோடிகளை செலவு பண்ணுறீங்க. குருவருளும் திருவருளும் நிறைந்த அந்த ஆலயத்துக்கு வந்து இன்னைக்கு கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய சாய்நாதரின் அங்கத்தில் இருந்து உதறக்கூடிய விபூதியை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக ரோக நிவர்த்தியாகி சந்தோஷமா வந்து அன்னதானம் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா. ஏன்னா சாய் பக்தர்கள் சாய்நாதரோட டிவோட்டிஸ்ன்றது எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அத்தனை பேர் லைஃப்லையும் சாய்பாபா நிஜத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுவும் தான் தோன்றி சாய்பாபா அப்படின்னாலே ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஆலயத்திற்கு வந்து நேர்ல பாபாவை தரிசனம் செஞ்சு அவர்கிட்டேந்து வரக்கூடிய அந்த விபூதியை வாங்கி அவங்க வந்து பயன்பெற்றாலே பெரும் பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும். அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்கம்மா. நன்றி. ஜெய் ஸ்ரீ.